ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. சர்ப்ரைஸ் லடி, சர்ப்ரைஸ். ஓகே, சர்ப்ரைஸ் வீடியோ. யாருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வேற யாருக்கு இல்ல, நம்ம அப்புக்கு தான், நம்ம மக்களேஸ்க்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு இவங்களே கடையிலே போய் காட்டுவாங்க. நீங்க கிளம்புங்க. ஓகே, அவன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். ஆனால் அவனோட வயசுக்கு வந்து ஓகே, அவன் வந்து கேட்டே இருந்தான், அப்பா எனக்கு வாங்கித்தாப்பா வாங்கித்தாப்பா வாங்கித்தாப்பான்னு கேட்டே இருந்தேன். கொஞ்சம் மைண்டு மாதிரி டே வாங்கி தாரியா இல்லையாடா அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த நிலைமைக்கு வந்து கேட்டுட்டே இருந்தேன். நான் வந்து ஆனால் சொன்னேன் ஒரு தடவை ஊரில் இருக்கும்போது, மே மாசத்துல அதாவது லீவ்ல, சம்மர் லீவ்ல கேட்டுட்டே இருந்தேன். நான் சொன்னேன், டேய் அப்பாட்ட இப்போ காசு இல்லை, அப்பா சம்பளம் வந்தோடனே உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா சம்பளம் வந்துடும் உனக்கு வாங்கி தரேன்டா பூ அப்படி சொன்னோடனே சரிப்பா, ஆனால் சம்பளம் வந்தோடனே உனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதை சொல்லிட்டு போனோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அவன் வயசுக்கு வந்து சம்பளம் வந்தானே தரேன்டா, அப்பாட காசு இல்லைன்னு டக்குன்னு கேட்டுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது, ஆனால் நான் அப்போவே சொன்னேன், அதெல்லாம் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் அது என்ன ஏது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே சரி, ஓகே. இப்போ நீங்க அவன் வந்து அந்த விஷயத்த கேட்டுக்கிட்டதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நான் அதை வாங்கி கொடுக்கணும்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். அதுவும் அவனை கூட்டிட்டு போய் வாங்கக்கூடாது, அவனுக்கு வந்து அது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டா நம்மள வந்து அவனுக்கிட்ட வந்து கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவான், அம்மா கேட்டே இருப்பான், அம்மா எப்போ வாங்கி தருவேன், நீ ஒரு 10 நாளையில வாங்கி தரேன், 10 நாள் சொல்லுவேன், 1 நாள் சொல்லுவேன், நாளைக்குன்னு சொல்லுவேன், நீ வாங்கியே தர மாட்டேன், 10 days சொல்லுவேன், 9 days சொல்லுவேன், 7 days சொல்லுவேன், அப்படி சொல்லிட்டே போவேன், வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, இனியன் வந்து ஸ்கூல் போயிருக்கான். இனியன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2 ஆச்சு. அவன் ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். அவன் வந்து அவனுடைய ஹாப்பி ரியாக்ஷன், அவன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. பட் ஃபைனல் வந்து எப்படி இது வர வருதுன்னு தெரில, ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கேப்சர் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து ஒரு சைக்கிள் கடை தான் வந்துருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனியன் வந்து அதே தான் கேட்டுகிட்டே இருந்தான், அப்போ அந்த சைக்கிள் வாங்கும்போது சைக்கிள் வாங்கி போனான். ஏற்கனவே வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்குது, அந்த சைக்கிள் வந்து அவனுக்கு பிடிக்கலன்னு மட்டும் இல்லை, அவன் அது ஓட்டவே இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய சைக்கிள். சஞ்சனாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் எட்டில் சும்மா தான் கிடக்கு, நம்ம ஊரில் கொண்டு போய் தான் வச்சுருக்கோம். சரி ஓகே, அவன் வந்து எனக்கு சின்ன சைக்கிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அடம்பிடிச்சே இருந்தான். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி சம்பளம் மட்டும் வாங்கி தரேன் சொல்லிட்டேன்னா, அவனும் அதை கேட்டுருந்தான். எனக்கு ஒரு மனசு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம சொன்னோன்னே நம்ம பிள்ளை கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கண்டிப்பாக நமக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சைக்கிளும் பார்த்து வந்தாச்சு, பார்த்தாச்சு. எனக்கு வந்து முன்னாடியே வந்து இதுதான் ஆசை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ரேஸ் மாதிரி பசங்களுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும். ஆனால் ஏற்கனவே நம்ம சஞ்சனா வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்கிள், இந்த பூமர் அப்படி போட்டுருக்கல, இந்த மாதிரி சைக்கிள் தான் வாங்கணும். இது வந்து ரொம்ப பெருசு, இந்த வீடு எல்லாமே ரொம்ப பெருசு, அதனால் அவனுக்கு வந்து அது வந்து செட் ஆகலை. ஸோ ஓகே, இது மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா இது வந்து சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இந்த இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஹீரோ பிராண்டு. ஓகே, இதுதான் ஓகேன்னு எனக்கு தோணுது. வீடியோ காலில் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், என்னம்மா அது ஓகேவா அப்படின்னு. உங்களுக்கு ஓகேனா ஓகேன்னு இருந்துச்சு. இது ஓகேவா, வெயிட்டாக தான் இருக்குது, ஹீரோ பிராண்டு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, பிராண்டடாக. ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் நெகோசியேட் பண்ணுவோம். நம்ம கடைசியாக இந்த வண்டி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு வரைக்கும் ஓட்டலாம் தான். ஆனால் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இல்லை, குட்டி சைக்கிளாக இருக்கும், ஆனால் ஆள் பெரியாக இருப்பாங்க. சல்லுன்னு தெருவுக்கு ஓட்டிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கலாம் ஏரியாவுக்குள்ள பார்த்துக்கிட்டாங்களே, நான் பார்த்து சல்லுன்னு ஓட்டிட்டு சும்மா சுற்றி தருவாங்க. அந்த மாதிரி அது வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பிராண்ட் நல்ல பிராண்ட், குவாலிட்டி தான். இதுக்கான ஸ்பேர் எல்லாமே இங்கே கிடைக்கும், எப்போ வேணும் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும். இங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கம் கிடைக்கும், ஊர்லேயே கிடைக்கும். டீப் டயர் தானே அது? டீப் தான். ஓகே, இதில் வந்து தண்ணி வச்சுக்கலாம், ஏதாவது ஜூஸு அவங்க ஓட்டுற ஓட்டுக்கு ஜூஸ் ஒரு கேடு, அவங்களுக்கு கண்ணாடி ஒரு கேடு, இங்கே ஒரு பெல்லு கேட்குதா? ஓகே, ஓகேங்க, வண்டி எடுத்தாச்சு. இந்த வண்டி தான் நம்ம எடுத்து போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாட்டியாச்சு. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபா ரேட்டு. அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம், அது ஒரு 250 ரூபா பம்ப்பு. அவ்வளோதான். ஸோ எல்லாமே சேர்த்து வந்து 4600 ரூபா, கொஞ்சம் கம்மி பண்ணி பம்பும் சைக்கிளும் சேர்த்து 4600 ரூபா. ஓகே, எடுத்து போகலாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா வண்டி? எப்படி செம்மையா இருக்கு சைக்கிள்?
என்ன எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க? ஏன் உனக்கு சர்ப்ரைஸ் தான். நல்லா இருக்குங்க. நீ வெள்ளையில எவ்வளவு ரேட்டு? அந்த பம்போட சேர்த்து 4 600 ரூபாய். இது பம்பு 250 ரூபாடி. பம்பு நல்ல பம்பு வாங்கிருக்கீங்க. போன டைம் 100 ரூபாய் பம்பு வாங்கிட்டு வந்தீங்க. அது நிக்காதான். இது வந்து எல்லாமே வந்து உள்ள எஸ்எஸ் தான். ஆனா நல்ல பம்பா. இது வந்து 250 ரூபாயா. சரி ஓகே. இந்த விஷயம் தான் சொல்லிட்டீங்களா வீடியோல? இதுதான் இனியனுக்கு வந்து நாங்க வாங்கி கொடுக்குற கிஃப்ட். இனியன் ரொம்ப எங்கள்கிட்ட கேட்டு, சஞ்சனா கூட அந்த அளவுக்கு சைக்கிள் வந்து கேட்டு கிடையாது. அவ வந்து என்ன சொல்ற கான்ஃபிடென்ட்டா சைக்கிளும் ஓட்ட மாட்டேங்கிறா. ஆனா இனியன் அவன் வயசுக்கே அந்த பெரிய சைக்கிள் சஞ்சனாக்கு வாங்கி கொடுத்த சைக்கிளே ஓட்டிட்டு இப்போ எனக்கும் பர்சனலா வாங்கி கொடுங்கன்னு கேட்டான். அதுவும் ஜீப்பு கேட்டான், கார் கேட்டான், பைக்கு கேட்டான். அதெல்லாம் முடியாது. நாங்க ஏன் வாங்கி கொடுக்கலன்னா அவனுக்கு வந்து அந்த ஜீப்பு, அந்த மோட்டர்ல உள்ள ஜீப்பு அதெல்லாம் உட்காந்து அந்த வயசை வந்து தாண்டிட்டாங்க. அதனால அதுக்கு மேல வந்து அவன் ஓட்ட மாட்டான். ஆனா இதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து ஓட்டுவான் இன்னும் 2 வருஷத்துக்கு. பசங்களோட சுத்திக்கிட்டு ஜாலியா சும்மா அந்த மாதிரி ஓட்டுவான். அப்புறம் இது கூட அவனுக்கு பத்தலைனாலும் அந்த சைக்கிள் பெரிய சைக்கிள் இருக்கு, அதை கண்டிப்பா ஓட்ட மாட்டான். அவனுக்கு இதுதான் வந்து சூட்டா இருக்கும். இதான் வந்து அந்த ரேசிங் சைக்கிள் மாதிரி. அது வந்து சும்மா லேடி சைக்கிள். அதை தூக்கி தள்ளி விட்டாங்க. சஞ்சாடு சொல்லலாம் நீ எடுத்து ஓடுறீ அப்படின்னு. நீங்க எந்திரிங்க. அது என்ன முன்னாடி இருக்கிற பப்பு லெமன் ஜூஸ் புள்ள டயர்ட் ஆயிடும்ல, லெமன் ஜூஸ் குடுத்து விடணும்ல. இதுனா பல்லு என்னாச்சு? பல்லு இருக்கா? பல்லு வந்து அவன்கிட்ட இருக்கு வாயில. அதுல ஓட்டுவான். ஓடியா ஏய் இறங்கு. சல்லுன்னு ஓடுது. நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குங்க. இதா இருக்கு. இதுக்கு நல்லா இருக்கு. என்னது? பலூனா வாங்கணும். பலூன்ல கட்டி வைக்கிறியா? ஓகே. பேக்ல ரொம்ப டைட்டா போற மாதிரி இருக்கு. இது டியூப்லெஸ்ஸா டியூப் எல்லாமே யூஸ் பண்ண லூஸ் ஆயிரும்ண்ணே. ஏங்க யூஸ் பண்ணாதே. யூஸ் பண்ண லூஸ் ஆயிரும். டியூப்லெஸ்ஸா டியூப்பா? டியூப் தான். ஏய் வண்டி வீலிங் அடிக்கும் பாத்தியா? டைல்ஸ்ல அடிக்குதாங்கல்ல. சம்ம. இப்போ வந்து நம்ம சைக்கிளுக்கு வந்து பலூன் டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கு. இனியன் வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துருவாப்ல. ஓகே, இப்பதான் பலூன் கட்டினோன்னு அப்படியே புது சைக்கிள் லுக் வருது. இந்த பிளான் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலை அவர்களுடைய பிளானு. 5 ரூபா பலூன்ல கலை பிளான் வந்து வருது. சைக்கிள் வாங்கி கொடுத்தது யாரோ இவரு. ஆனா பிள்ளைங்க வந்து இந்த பலூன் பார்த்து தான் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ஆகுங்க. கரெக்ட் தானேங்க? கோடி ரூபா கொடுத்து கார் வாங்கினாலும் அடிக்கிற 5 ரூபா காத்துல தான் கார் ஓடும். அது மாதிரி 5 ரூபாய்க்கு யாரு தான் அடிக்கிறாங்க? பைக்குக்கே 10-20 ரூபா ஆயிடுச்சு. வீலுக்கு 5 ரூபா தான் கொடுக்குறான். அப்படிங்களா? இப்ப 10 ரூபாய் ஆகி போச்சு. ஆனா இந்த சைக்கிள் எனக்கு என்ன குறைன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த கேரியல் இல்ல. கேரியல் பாய்ஸ் ஓட்டுற சைக்கிள் கேரியல்லாம் இருக்காது. கேரியல் கரெக்ட் தானே? சாப்பாடு கேரியல். அந்த கேரியல்னு சொல்லுவாங்கல்ல அதுதானே? எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல சரியா. சொல்லவும் தெரியல கேட்கவும் தெரியல. சரி என்ன நீ சொல்ல. சரி நீ கரெக்டா சொல்லுவா. அது பேர் என்ன? கேரியர். ஓகே, இந்த கேரியர் இல்ல அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முன்னாடி வந்து ஒரு கப்பு ஒரு கூட மாதிரி கொடுத்திருந்தா அதுவும் அழகா இருந்திருக்கும். கூட 2 பக்கத்துல ஏதாவது பசங்க சைக்கிள் நாங்க எப்பவுமே சிங்கிளா சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வருவோம். சரி ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க? தலையில மூட்டை கட்டி தூக்கிட்டு வருவீங்களோ? வாங்க மாட்டோமே, போக மாட்டோமே. ஏன் எதுக்கு அதை வாங்கிட்டு? இப்ப நான் கடைக்கு ஒரு ஜாமான வாங்கிட்டு வா, இனியா இன்னொரு பால் வாங்கிட்டு வா, ஏதாவது அனுப்புறேன். வேணா நீ போய் வாங்கிக்க. அப்ப இந்த சைக்கிள் அப்படியே சொல்லிட்டு போயிடுவான். சரி இந்த சைக்கிள் ஓட்டிட்டு டியூஷன் போறேன். அப்ப புக்ஸ் எல்லாம் இதுல கொண்டு போவா? நாங்க கொண்டே போக மாட்டோம். டீசல் கொண்டு போற புக்க டீசல்ல வச்சுட்டு வந்துருவான். நாளைக்கு வரும்போது கண்டினியூ பண்ணிக்கிறோம். உன் மகன் டீசல் வேற போவேன் நம்புறியாக்கு நீ? நான் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது சும்மா தான் போவேன், சும்மா தான் வருவேன். அப்ப படிக்கிறது சாப்பிடுறதுனா? சாப்பிடுறது யாராவது பிள்ளைகிட்ட டிஃபன் பாக்ஸ் அங்கேயே கொடுத்துருங்க எனக்குன்னு. அந்த பிள்ளைகிட்ட டிஃபன் பாக்ஸ் வாங்கி நான் சாப்பிடுவேன். சாப்பாடு எனக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். வெயிட் பண்ணு. என்ன சொன்ன? எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டாந்து கொடுக்காத ஒரே ஆள் நீ மட்டும்தான். எனக்கு அப்பவே தெரியும்டா உங்க வீட்டுல பாக்ஸ்லனா லேடிஸ் பேர் போட்டு நிறைய டிஃபன் பாக்ஸ் கிடந்துச்சு. உங்க அம்மாட்ட நான் அப்பவே கேட்டேன் இதெல்லாம் என்னன்னு கேட்டேன். அவங்க மொய் எழுதுறதுக்கு கொடுத்தாங்கன்னு இப்பதான் புரியுது எனக்கு. மொய் அங்கே எழுதிருக்கேன். நோட்டு புக்கு இதெல்லாத்தையும் வந்து காலேஜ்ல வச்சுட்டு வந்துருவேன். என்ன டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு வந்து ஏதாவது பிள்ளைகள் கொண்டு வருங்க, யாராவது பிள்ளைகிட்ட வாங்கிடுவேன். அப்போ உங்க அம்மா உங்களை வளர்க்கவே இல்லையா? வளர்க்கதான் ஜாக. நானாவது உங்களுக்கு காலேஜ் படிக்கும்போது பிள்ளைங்க வளர்த்து விட்டுச்சுக்க. நல்லா இருக்காங்க.
நீ பேச ரொம்ப டூ மச்சா பேசுற, டென்ஷன் ஆகும், வாய் மூட்டு இருந்து. இப்போ நான் வந்து எங்களுக்கு வந்து அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வாங்கிட்டு வந்தேன். வேர்க்கடலை நிலக்கடலை தான் நீ கரெக்டாக சொல்ற நீ சொல்லுங்க. அதை வந்து என்னமோ ஒரு கலை இது சொல்லுவாங்க, நிலக்கடலை தான். அது பேரே இங்கே கோயம்புத்தூர்ல வேற சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வேகலையா? இல்ல அது சரியா அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. சட்டைக்குள்ள இருக்கு தவக்கலை. எருவ மாடு அந்த அதாவது அந்த முழுசா இருக்கிற பச்சைக்காய், அந்த பச்சைக்காயை வந்து அவிச்சிருக்கேன். கல்லக்காய் கரெக்ட். இப்படிதான் சொல்லுவாங்க கல்லக்கான்னு. கல்லக்காய் வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு, இன்னும் வாங்கிட்டு வந்தது நேத்தா முந்தா நாளோ. அது இன்ன வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு, அவிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல டீ வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் சைடு கேப்பில் ஒரு கப்பு டீ குடிச்சுக்கிறோம். வந்துருவாண்டி புள்ள காஃபின்னு சொன்னேன், டீ தூளே போட்டுட்டேன் என்னத்த அப்படின்னு. ஓகே இனியன் வந்தாச்சு. சஞ்சனா நாளைக்கு ஸ்கூலா லீவா? சஞ்சனா ஆஃப் டேயா? ஃபுல்லா வாயடிச்சு போய் நிக்கிறான். வாயடிச்சு போயிட்டான் ரொம்ப. இதுல கொண்டே கட்டிருக்காங்க. ஹாப்பி குட்டி இறங்கடி. போடுறா எட்டுது பாருங்க. அப்ப இப்படி வா உள்ள வா. சஞ்சனா கட்டாதா பின்ன அதுக்கு பத்தல. டிரைவர்ரா கீழே கால உண்டு இங்கிட்டு வா. அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் தான். ஏன் சஞ்சனா நீ இதுல வந்து நல்லா பழகிட்டு பெரிய சைக்கிள் ஓட்டிடுவல? ஓகே தானே? கால்லாம் ஈஸியா இருக்கு, விழுக மாட்டேன். விழுந்தாலும் காலை உண்டி பேலன்ஸ் பண்ணிக்கிடுவேன். ஹாப்பி ஆப்பு. நீ கேட்ட மாதிரி அப்பா வாங்கிட்டு வந்தானா? அப்பாவுக்கு சம்பளம் தான் வாங்கிட்டு வந்தானா? அவனுக்கு என்ன பேச தெரியல. அவனுக்கு என்ன அவன் ரியாக்ஷன் அப்புறமா நாளைக்கு லீவ்ல ஓட்டுவான். ஓகேங்க ஓகே முன்னாடி பாடுறா. ஏன்னா நீ எல்லாம் முத நாள் ஓட்டும் போது அப்படித்தான் எடுத்து ஓட்டி கிடக்கு ஓட்டிட்டியோ? அப்படித்தான் இருப்பியா? முன்னாடி தள்ளி உட்காரு சீட்ல. அவனுக்கு பயமா இருக்கு கீழே. சஞ்சனா ஓட்டுவோம். அக்கா ஓட்டட்டும் இறங்கு. அப்பா சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்துட்டாங்க. இனியனுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் அப்பவே சொன்னேன் அந்த சைக்கிள் வாங்கும்போது சின்ன சைக்கிளா வாங்கினேன். வளர்ற புள்ள பெரிய சைக்கிளா தான் வாங்கணும்னு சொன்னேன். அது சும்மா கிடக்கு அங்கே போய். இல்ல அது சும்மா இருந்தாலும் பத்திரமா தானே வச்சிருக்கோம் நம்ம. எதுக்கு பத்திரமா சும்மா கிடக்கணும்? அவ்வளவுதான். அவனுக்கு வந்து போர் அடிச்சிருச்சு. இதுக்கு சீட் கவர் வாங்கி இருக்கலாம்ல பிள்ளைங்களுக்கு. வாங்கிக்கலாம் போதும். சஜனா அப்படியே என்ன சொன்னீங்க? என்னமோ பண்ணுங்க நீ இல்ல சைக்கிள் வீலிங் அப்படியே வீலிங் பண்றியா? முத ஓட்டதுக்கா அப்படியே மிதிச்சு வா. அப்படியே வா. முன்னாடி திருப்பி வந்துக்கோ. நீ ஸ்ட்ரைட்டா வந்து ஓட்டு. அவ்வளவுதான். மிதி நல்லா பேலன்ஸா. என்ன சாப்பிடவே இல்லையா? சைக்கிள் ஓட்டுறதுக்கே பிள்ளைங்களுக்கு மிதி சைக்கிளை மிதிக்கணும், எந்திரிச்சு ஓட்டணும். அப்படியே போய்ட்டே இரு நீ வாட்டிக்கு. சஞ்சனா அப்படியே ஸ்கூல் போயிட்டு வரியா? சஞ்சனாக்கு வந்து ஹைட் பத்தாது. அட்ஜஸ்ட் பண்ணலாம் சூப்பரா. அழகா இருக்கு. சஞ்சனா உனக்கு பெரிய சைக்கிள் ஓட்டுறதுக்கு இந்த சைக்கிள் எப்படி இருக்கு? இந்த சைக்கிள் நல்லதா இருக்கு. இது நல்லா இருக்கு. மொட்டை ஒரே ரவுண்ட் அடிக்காத, மாத்தி அடிக்கணும் ரவுண்டு. ஓகே குழந்தைங்க ஆசைப்பட்டபடி குழந்தைங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாச்சு. குழந்தை ஆசைப்பட்டபடி ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் வாங்கியாச்சு. செகண்ட் குழந்தை ஆசைப்பட்டபடி இது குட்டி சைக்கிள் வச்சாச்சு. பெரிய சைக்கிள் வந்து நம்ம நேட்டிவ் கொண்டு போயிட்டோம். இப்போ சின்ன சைக்கிள் தான் இப்போ கோயம்புத்தூர் வீட்டில் வச்சிருக்கோம். ஓகே குழந்தைங்க ஹாப்பி தானே? ஹாப்பி. ஓகே நீங்க ஹாப்பி தானே? நான் ஹாப்பி தான். எனக்கு எப்ப சைக்கிள் எடுத்துறீங்க? சைக்கிளா? உனக்கு எது தம்பி சைக்கிள்? நான் 2வது வேலைக்கு போவேன்.
ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து சர்ப்ரைஸாக சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். அவ்வளோதான், ரொம்ப அந்த சர்ப்ரைஸ் ஆசை. வந்து பொண்ணுக்கும் சேர்த்து தான், எல்லாருக்கும் சேர்த்து தான். ஓகே, எல்லாரும் ஹாப்பி தான். ஓகே ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.